Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 26வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரிவியூ மட்டும் கிடையாது, பர்சன்டேஜ் வைஸ் யார் நம்ம பிக் பண்ணலாம், கிராண்ட் நெக்ஸ்ட் யார் ஒருத்தப்பலா இருப்பாங்க, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெப்தா பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். நான் திரும்பவும் சொல்றதா, வேற நீங்க வந்து இதுல காசுலாம் நீங்க போடவே வேண்டாம். ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலயே உங்களால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கான்டெஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கான்டெஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு 5 ரூபா மற்றதுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுலயே உங்களால வந்து ஒரு 50ல இருந்து 60 ரூபா வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த 60 ரூபாய் வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் கட்டி உங்களால வந்து பிளே பண்ண வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. தென் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பது இல்லை. உங்களோட வின்னிங்ஸ்ல இருக்கிற மணி அப்படியே டெபாசிட்டுக்கு மாத்திரம்னா 5% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் தராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் இது நாட் ஒன்லி ஃபேண்டசி, இதுல கேம்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க கேம்ஸ் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல நீங்க லூடோ பிளே பண்ணாலும் பிளே பண்ணலாம். நார்மலா உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். நீங்க அமௌண்ட் கட்டி பிளே பண்றப்போ நீங்க வின்னும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. இதுல கேம்ஸும் இதுல நீங்க பிளே பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் MVP அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 12th ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. மேட்ச் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா லக்னோல வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ங்க. ஸோ பிச்சை பொறுத்த இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு 8 மேட்ச் அப்படின்னா 8 மேட்ச்ல வந்து ஒரு 6 மேட்ச் சம்திங் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்றதுக்கு இங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. லைக் ஒரு 180க்கு மேல அடிச்சுட்டாங்கன்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கும் கீழே ஒரு 160ல இருந்து 180க்குள்ள போனுச்சுன்னா சேஸ் பண்றவங்க ஈஸியா ஜெயிச்சிடறாங்க. ஏன்னா சேஸ் பண்றதுக்கு வந்து டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருமே சேசிங் சூஸ் பண்றாங்க. பட் இந்த வேணுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 180க்கு மேல ஒரு 200 சம்திங் அந்த 180க்கு மேல அடிச்சுட்டாவே இங்க சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மிடில்ல இந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. தென் அந்த கட்டர்ஸ் வேரியேஷன் பால் பண்ணக்கூடியவங்க, அந்த ஸ்லோவர் பால் ட்ரை பண்றவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே எஃபெக்டிவா வந்து இருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வெனு ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க வின் பண்ணிருக்காங்க. இதுல பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 2 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 159 160+ வரைக்கும் அடிக்கிறாங்க. 180க்கு மேல ஒரு 185க்கு மேல அடிச்சு 180 185க்கு மேல அடிச்சுட்டு அவங்க சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைக் வந்து 160+ to 180 அதுக்குள்ள அடிச்சிட்டாங்கன்னா மோஸ்ட்லி சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா அந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. 3 மேட்சுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தாங்க வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசனும் டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அவங்க என்னதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ற மாதிரி இருந்தாலுமே தோத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தான் கொஞ்சம் ஹெட் டு ஹெட்ல அப்பர் ஹெண்டா இருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா குயின்டன் டிகா, KL ராகுல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. KL ராகுல் தாங்க வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ அடுத்ததான் தீபக் ஹுடா. ஸோ தீபக் ஹுடாவை இதுக்கு முன்னாடி இம்பாக்ட் பிளேயரா தான் பார்த்தோம். இந்த மேட்ச் டைரக்டா பிளேயின்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். தேவ்தத் படிக்கலுக்கு கொடுத்த வாய்ப்புல ஒரு மேட்ச் கூட அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால அவர் பெஞ்ச் பண்ணிட்டு தீபக் ஹுடா டைரக்டா பிளேயின்குள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்ததான் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, கர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், யாஸ் தக்கூர், மயங்க் யாதவ், நவீன் உல்லக், மணிமாறன் சித்தார்த். ஸோ மணிமாறன் சித்தார்த் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் பிருத்திவி ஷா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. தென் அடுத்ததா ஜாக் பிரஷர் மெக்ரூக். ஸோ ஜாக் பிரஷர் மெக்ரூக் வந்து டைரக்டா பிளேயின்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நிறைய நெட்ஸ்ல அவர் பிராக்டிஸ் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆண்ட்ரிக் நோர்கியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸை கொடுத்துட்டே இருக்காரு. விக்கெட்ஸும் பெருசா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு மேட்ச் தான் எடுக்கிறாரு ரன்ஸ். அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 65 ரன்ஸ் வரைக்குமே கொடுத்துட்டாரு. மேபி 1 or 2 மேட்சஸ் அவர் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜாக் பிரஷர் மெக்ரூக்கு உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து பேட்டிங்ல ஒரு டெப்த் ஆப்ஷன் கிடைச்சிருங்கிற மாதிரி ஒரு யோசிப்பாங்க. ஏன்னா முகேஷ் குமார் டைரக்டா பிளேயிங்
மோனுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மைல்டு இன்ஜுரி வந்து சரியாயிடுச்சு. ஸோ டேரக்டா ஒரு பிளேன் மோனுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜே ரிச்சர்ட்சன் உள்ள வச்சுக்குவாங்க. ஆண்ட்ரிக் நோர்கியா வந்து வெளியே கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆண்ட்ரிக் நோர்கியாவுக்கு பதிலாக ஜாக் பிரஷர் மெக்கூர் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், லலித் யாதவ், ஜே ரிச்சர்ட்சன், கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார், அபிஷேக் போரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து மேபி உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ட். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டை வந்து நவீன் உல்லக், மயங்க் யாதவ், யாஸ் தக்கூர், ரவி பிஸ்னாய், குர்னல் பாண்டியா, தென் மணிமாறன் சித்தார்த், இந்த 6 பேர் தான் பவுலிங் யூனிட்டா வச்சிருக்காங்க. ஸோ இதுல நவீன் உல்லக் அவர் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. மோஸ்ட் ப்ராபபிலி அவர் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவார். தென் மயங்க் யாதவ் 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. தென் ரவி பிஸ்னாய் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 பேரும் அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. யாஸ் தக்கூர் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். குர்னல் பாண்டியா மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர். மணிமாறன் சித்தார்த் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து போல் பண்ணுவாங்க. ஸோ இதுல 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மயங்க் யாதவ், நவீன் உல்லக் 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவ் பவுலிங் ஆப்ஷனாகவும் இருந்திருக்கு 2 பேருமே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுக்கு. பர்டிகுலரா மயங்க் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா போல் பண்ணிட்டு இருக்காரு. 150 வேகத்துல வந்து 155 சராசரியா 150ங்கிற வேகத்துல அவர் போல் பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு ரொம்பவும் அதிகமாவே இருந்திருக்கு. சோ இதுல ரவி பிஸ்னாயை நம்ம எந்த மாதிரி டீம்ல பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. பர்டிகுலரா இந்த வென்யூல அவருக்கு செகண்டா போல் பண்றப்போ அவருக்கு கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமாவே இருந்திருக்கு. சோ ரவி பிஸ்னாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்டா போல் பண்றப்போ. சோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குர்னல் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே அந்த மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் போல் பண்ணிடுறாரு. 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா 15ல இருந்து 20+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல வாய்ப்பு இல்லைன்னா அது 1 விக்கெட்டோட அவருக்கு முடிஞ்சிடும். ஆனா ரவி பிஸ்னாய் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். யாஸ் தக்கூர் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே இம்ப்ரெசிவா போல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. டெத் ஓவர்ல போல் பண்றது அவருக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவா இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா நவீன் உல்லக்கும் யாஸ் தக்கூர் இந்த 2 பேர் தாங்க டெத் ஓவர்ல போல் பண்ணுவாங்க. இன்சிலா பவர் பிளேலையும் மிடில் ஓவர்ஸ்லயும் இந்த 15-16 ஓவருக்குள்ளேயே மயங்க் யாதவ் அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ அப்போ டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் யாஸ் தக்கூர், நவீன் உல்லக்கு தான் இருக்கு. இப்போ மயங்க் யாதவ் 1 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய யாஸ் தக்கூருக்கு 2 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பா இருந்துரும். ஸோ அப்படி பாக்குறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மயங்க் யாதவை விட யாஸ் தக்கூர் ஸ்லைட்லி வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனா தெரியுறாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்க்கு பர்சன்டேஜாவும் கம்மியா இருப்பாரு மயங்க் யாதவை கம்பேர் பண்றப்போ. பட் எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர்ல அவர் தாங்க போல் பண்ணுவார். ஸோ யாஸ் தக்கூர் தான் போல் பண்ணுவார். ஆனா அவரோட ஓவர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க இருக்கு. மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் அவர் கொடுக்குறாங்கிறதுனால அவர் கொஞ்சம் மைனஸா தெரியுறாரு. மயங்க் யாதவ் 4 ஓவருமே போல் பண்றதுனால கொஞ்சம் சேஃபா தெரியுறாரு. ஆனா டெத் ஓவர்ல போல் பண்ற ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னா யாஸ் தக்கூருக்கு தான் இருக்கு, நவீன் உல்லக் கூட. அடுத்ததா பேட்டிங் ஆப்ஷன். ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல இந்த டீமை மட்டும்தாங்க கிட்டத்தட்ட ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எல்லாருமே. ஏன்னா குயின்டன் டிகாக் ஒரு விக்கெட் கீப்பர், தென் ஃபீல்டிங் பண்ண போறாரு. நிக்கோலஸ் பூரான் ஒரு விக்கெட் கீப்பர், ஃபீல்டிங் பண்ண போறாரு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்ல மட்டும் பயன்படுத்துறாங்க, பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா லாஸ்ட் மேட்ச் வெளியே குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்ல நல்ல பிளேயர்ஸ், அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவங்களால சரியா பயன்படுத்த முடியாம ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ இப்போ பேட்டிங்ல எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். குயின்டன் டிகாக்கு லலித் யாதவ் இன்சிலா பவர் பிளேலே போல் பண்ணுவாங்க. குயின்டன் டிகாக் வெஸ் லலித் யாதவ் இவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா லலித் யாதவ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டா பவர் பிளே, அதுவும் பர்டிகுலர் முதல் ஓவரே கூட நிறைய மேட்சஸ் பயன்படுத்திருக்காங்க. அதுல அவர் ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் இருந்திருக்காரு லலித் யாதவ். இந்த மேட்ச் லலித் யாதவ் வெஸ் குயின்டன் டிகாக் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ குயின்டன் டிகாக் கிட்ட இருந்து நம்ம ஒரு 20 ரன்ஸ் மட்டுமே தான் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச். பை சான்ஸ் அந்த லலித் யாதவோட அந்த பவர் பிளேல அவர் விக்கெட் விடலைன்னா கண்டிப்பா 30க்கு மேல ரன் அடிச்சிடுவாரு. ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கு, அதை ஸ்லைட்லி கன்சிடர் பண்ணுங்க. அதுக்காக குயின்டன் டிகாக் எடுக்க வேணாம்னு சொல்லல, ஒரு சின்ன ஒரு ஸ்லைட்லி ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து அவர் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 30க்கு மேல ரன் அடிக்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல அவருக்கு, அதை நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். விக்கெட் கீப்பர் வந்து KL ராகுல் தான் பண்றாரு. அப்ப விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. ஒரு 20 ரன் மட்டும் தான் அடிக்கிறாருன்னா விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படிங்கிறப்ப அவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒண்ணு இல்ல. லலித் யாதவ் எகென்ஸ்டா ஒரு சின்ன ட்ரெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 20 ரன்னுக்குள்ள அடிப்பாருங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ KL ராகுல் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. தென் விக்கெட் கீப்பர் பண்றாரு.
சோ வேணாம் 35 ரன் அடிக்கல, வெறும் 25 ரன் தான் அடிக்கிறாருன்னா கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அந்த 35 ரன் அடிச்சதுக்கான பாயிண்ட்ஸா ஆட் ஆயிக்கும். சோ கிட்டத்தட்ட அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தீபக் ஹுடா கிட்டத்தட்ட இந்த சீரீஸ்ல அவங்களுக்கு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் செட் ஆகல. தேவ்தாட் படிகள் டோட்டலி ஃபிளாப். இப்ப தீபக் ஹுடாவுக்கு இந்த மேட்ச் மேபி உள்ள ஒருத்தர் வாய்ப்பு இருக்கும். உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து 35ல இருந்து ஒரு 50+ ரன் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு சூப்பர்வான பிளேயர், குவாலிட்டியான பிளேயர். தென் இவரோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க. ஃபீல்டிங் மோஸ்ட்லி லாங்கில் தான் இருப்பாரு. மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பா வந்து தீபக் ஹுடா அவர் இருந்தாருன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. அதுவும் ஒன் டவுன் வராருன்னா மஸ்ட் ட்ரையா கூட ட்ரை பண்ணிக்கோங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல, அது ஒரு மைனஸ். பட் குயிக்கா ரன்ஸை சேகரிப்பாரு. ஒரு பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கஸ்டமர். ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல அப்படிங்கிறப்ப ஒரு மினிமம் அவர் வரக்கூடிய டவுனுக்கு மினிமம் 35+ ரன் அடித்தால் மட்டும் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். அந்த 35 ரன் அடிச்சது வேற. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் வெளியே போயிடுறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கேட்ச் பிடிக்க கூட வாய்ப்பு அவருக்கு கம்மியா ஆயிருது. ஸோ அதனால வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வைக்கிறேன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். நிக்கோலஸ் பூரான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்மே இல்லை, விக்கெட் கீப்பர் பண்ணல. பேட்டிங்ல மட்டும் வந்து கடைசியா ஒரு 15 பால் நின்னாரோ 35-40 ரன் அடிச்சுட்டு ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டு இருக்காரு எல்லா மேட்சஸ்மே. பட் லாஸ்ட் 2 மேட்சை நம்ம அவர் ஃபிளாப் ஆயிருவார் மாதிரி தான் வீடியோல சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டார். அது நீங்க நல்லா நோட் பண்ணி தான் தெரியும். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 7 ரன்ல இருக்கும்போது ஒரு கேட்ச் டிராப், கைக்கு வந்த கேட்சை டிராப் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அடிச்சு கொண்டு போறாரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா வெறும் 3 ரன்ல சம்திங் 3 ரன்லயே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஒரு கேட்ச் கொடுக்குறாரு. விக்கெட் கீப்பர் அது அழகான கேட்சை விடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 35+ ரன் அடிச்சு ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. இந்த மேட்சும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு மைனஸ் தாங்க நான் பாக்குறேன். இந்த மேட்சும் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து அவருக்கு எகென்ஸ்டாவும் லலித் யாதவ பயன்படுத்துவாங்க. ஆனா ஸ்பின்னர்ஸை ரொம்பவே சூப்பரா ஆடிடுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல கொஞ்சம் ஸ்விங்கோட லைட்டா இந்த ஸ்லோவர் பால் பவுன்சர்ஸ்ல தான் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. மேபி அந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் முகேஷ் குமார் இருக்காரு. நல்லா ஏர்கர் ட்ரை பண்ணுவார். டெத் ஓவர்ஸ்ல வந்து முகேஷ் குமார் அந்த வேரியேஷன் பவுல் பண்ணுவார். ஸ்லோவர் பால்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பவுலர்கிட்ட மேபி அவர் மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நிக்கோலஸ் பூரான் இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 20+ ரன் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து நம்ம ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அந்த ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாதது மைனஸா தெரியுது. ஆயுஷ் பதோனி டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2-3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஆயுஷ் பதோனி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அதர்வைஸ் அவர்கிட்ட இருந்து வந்து நம்ம 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் தாங்க எதிர்பார்க்க முடியும். குர்னால் பாண்டியா பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சா அசுசல் சொன்ன மாதிரி 10ல இருந்து 15 ரன்ஸ்குள்ள அவர் அடிப்பாரு. தென் 4 ஓவரும் பால் பண்றதுனால மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பால் பண்றதுனால 1 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், பிருத்வி ஷா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே இப்ப கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளஸ். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ஸோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 190+ ரன்ஸ் வரைக்கும் போகுது. அந்த மேட்ச்ல அவங்க வின்னும் பண்றாங்க. 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க ஃபிளாப் ஆயிட்டாங்கன்னா அந்த டீம் அப்படியே வந்து உட்காந்துருது. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாவும் இருக்கு. பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. ஸோ செகண்டா பேட் பண்றப்ப இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்லுமே கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து அவருக்கு இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா பேட் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிருக்காரு. நிறைய மேட்சஸ்ல 10ல ஒரு 7 மேட்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப அவர் ஏர்லியரா அவுட் ஆயிருக்காரு. 10ல 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்றப்போ அவருக்கு ஒரு 30+ ரன் வரைக்கும் வந்திருக்கு. டேவிட் வார்னர் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பார். ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்காரு. இந்த சீசன் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா சீசனா தான் இருந்திருக்கு. மினிமம் ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் 20 ரன் தான் அடிக்கிறாருன்னா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல தான் இருக்கும். மினிமம் மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் அவர் பிடிச்சிடுறாரு. ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக். ஸோ ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்காரு. 1 டவுன் வந்திருக்காரு. அவர் எந்த டவுன்ல வந்தாலுமே கம்மி பால் தாங்க. வெறும் 15-20 பால் தான் பிடிப்பாரு. பாத்தீங்கன்னா 25-30 ரன் குயிக்கா அடிச்சுட்டு போறாரு. பயங்கரமான ஒரு ஆடிட்டர். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அது எந்த அளவுக்கு பிளஸோ அந்த அளவுக்கு அது மைனஸும் கூட. நம்ம லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிறிஸ்லின் மாதிரி சொல்லலாம். ஸோ கிறிஸ்லின் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. ரொம்ப யங் ஏஜ். ஆனா இந்த ஏஜ்ல இந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி அவர் வச்சு பயங்கரமா அடிச்சு ஆடுவாரு. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் ஆஸ்திரேலியாவில், தென் பிபிஎல், தென் அடுத்து இன்னும் வேற லீக்ஸ் எல்லாத்தையுமே நிறைய ஆடி இருக்காரு. எல்லாத்துலயுமே அவரோட ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர்.
அதாவது கம்மி பால்ல மேட்சை மாத்தக்கூடியவர். இப்ப திரிஸ்டன் ஸ்டப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வெறும் 25 பால்ல 70 ரன் அடிச்சார். சேம் அதே மாதிரி கேட்டகரியான ஒரு பிளேயர் தாங்க. நல்ல ஒரு ஃபைன் ஹார்ட் ஹிட்டர். மிச்சல் மார்ஸ் அவர் இல்ல, சோ அவருக்கு பதில் அவர் டைரக்டா ஒரு பிளேயிங்குள்ள வர போறாரு. சோ ஜாக் பிரசர் மெக்ரூக் இந்த மேட்ச் இருந்தாருன்னா ஒரு டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10ல ஒரு 3 மேட்ச்ல 3 டீம்ஸ்ல வந்து அதில் ட்ரை பண்ணி பாருங்க. குயிக்கா ஒரு 25% அடிச்சிருவாரு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவர் வந்து ஃபீல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் ஃபீல்டிங் நிப்பாரு. ரொம்ப 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 ஆக்டிவான ஒரு பிளேயர், ஃபீல்டிங்ல ரொம்பவே ஒர்த்தபிளான ஒரு பிளேயர்னே சொல்லலாம். டிஃபரன்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் பண்றாரு, கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இப்ப நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மினிமம் 25 மேக்ஸிமம் 30 ரன்ஸ் அதுக்குள்ள வந்து அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கு. திரிஸ்டன் ஸ்டப்ஸ் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ. ரொம்ப ட்ரை பண்ணாரு, கடைசியா வந்து ஒரு 20 ரன்ல வந்து அவங்க லாஸ் ஆனாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதுவும் வான்கேடேவிலே போய் அந்த அடி அடிச்சதுல ஒரு பயங்கரமான ஒரு நாக் ஆடினாரு. இந்த மேட்ச் அவுட் இருந்து அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுமாங்கிறது ரொம்ப 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 டவுட்டுங்க. ஏன்னா குர்னால் பாண்டியா, ரவி பிஸ்னாய் லெக் ஸ்பின்னர்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ ரவி பிஸ்னாய் இருக்காரு, குர்னால் பாண்டியா, இந்த 2 பேர்த்திட்டு இருந்தும் அவர் சமாளிச்சு வரணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட வந்து நம்ம 15ல இருந்து ஒரு 20+ ரன்னுக்குள்ள தான் எதிர்பார்க்க முடியும். அக்சர் பட்டேல் கண்டிப்பா பேட்டிங்ல வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல 15 ரன் கண்டிப்பா அடிப்பாரு. 4 ஓவருமே போல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். லலித் யாதவ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குயின்டன் டிகாக் இன்சிலா பவர் பிளேல த்ரெட் தரக்கூடிய வகையில பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட கான்செப்ட் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கலாம். ஆனா 2 ஓவர் தாங்க பவுல் பண்ணுவார். ஸோ அது அவருக்கு இருக்கிற மைனஸ். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பை சான்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்சிட்டா கூட பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15+ ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜே ரிச்சர்ட்சன், கலீல் அஹ்மத், இசாந்த் சர்மா, முகேஷ் குமார் இப்படி 4 பவுலிங் ஆப்ஷன், ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல இன்சிலா பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா இசாந்த் சர்மாவும் கலீல் அஹ்மதும் இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ல பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி ஜே ரிச்சர்ட்சனும் முகேஷ் குமார் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. கலீல் அஹ்மதுக்கு இந்த மேட்ச் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இசாந்த் சர்மாவுக்கு ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜே ரிச்சர்ட்சன், முகேஷ் குமார் 2 பேருக்குமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா மேபி அவர் வந்து ஒரு கணிசமான ரன் ஆடலாம். மோஸ்ட் ப்ராபபிலி இந்த லைனப்ஸோட போனாங்க அப்படின்னா கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு 170ல இருந்து ஒரு 180+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு சூப்பர்வான ஒரு பேட்டிங் லைனப்ஸ் இது. ஸோ ஜாக் பிரசர் மெக்ரூக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டெப்தா மாறிடுச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 75ல இருந்து 100% இருக்கக்கூடிய கிராண்ட் லீக் பிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர், நிக்கோலஸ் பூரன், அக்சர் பட்டேல், குயின்டன் டிகாக், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கேஎல் ராகுல், திரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ரிஷப் பந்த் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பிளேயர் இந்த 75ல இருந்து 100% இருக்காங்க. ஸோ இதுல கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த பர்சன்டேஜுக்கு ஒர்த்தபிளான பிளிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அக்சர் பட்டேல். ஸோ மினிமம் 3 ஓவர் மேக்சிமம் 4 ஓவர் அதுல ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பேட்டிங்ல வந்தாலும் 15+ ரன் அடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளவர் அக்சர் பட்டேல். தென் கேஎல் ராகுல் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. அதுல கேட்சஸ் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ். தென் பேட்டிங்ல நல்லா ஹெட் டு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பர் வச்சிருக்கிறதுனால அவர் வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம். தென் அடுத்ததான் ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் அதே தான் சேம் கேஎல் ராகுலுக்கு என்ன மாதிரி ஆப்ஷனும் அதே ஆப்ஷன் சேம் டிட்டோ ஆப்ஷன் தான் ரிஷப் பந்துக்கும். ஸோ அவரும் வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார். இந்த ஆப்ஷனுக்கு அவர் எலிஜிபிள் பர்சனா இருப்பாரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லா இருக்கு. ஃபீல்டிங் பொசிஷனும் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் இருக்கிறதுனால ஸோ இந்த 4 பிளேயரும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருப்பாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ மீதி இருக்க 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன், குயின்டன் டிகாக், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், திரிஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த 4 பிளேயருமே இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல ஹீரோ. இந்த 4 பேருமே வந்து கடைசியா நடந்த மேட்சஸ்ல இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த 4 பேருமே லாஸ்ட் மேட்சோட ஹீரோவா இருந்திருக்காங்க. ஸோ நிக்கோலஸ் பூரன் வரக்கூடிய டவுன் கொஞ்சம் மிடில் ஆர்டர். அவர் வரப்போ வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணணும், வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்து அடிச்சாடணுங்கிற சுச்சுவேஷன். அதுல மேபி யாரும் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ 50-50 ஆப்ஷன். குயின்டன் டிகாக் இன்சிலா பவர் பிளேல ஒரு த்ரெட் லலித் யாதவ் தென் அது மட்டும் இல்லாம லைக் இசாந்த் சர்மாவோட ஸ்விங். ஸோ இந்த 2 கிட்ட இருந்தும் அவர் வந்து தப்பிக்கணும். ஸோ அதுல வந்து மேபி குயின்டன் டிகாக்கு நான் 50-50 ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இல்லை. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்ணல, அது மிகப்பெரிய மைனஸா இருக்கு.
அது நம்ம இம்பாக்ட் பிளேயரா வெளியே உட்கார வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. அஸ் அ பிளேயரா 35-40 ரன் அடித்தால் மட்டும் தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். அந்த ரன் அடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதனால நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறேன். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு எகைன்ஸ்டா வந்து குர்னால் பாண்டியா, தென் ரவி பிஸ்னா, இப்படி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு மிடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாரா, ஒரு 35-40 ரன் அடிப்பாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதனால நான் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கிறேன். ஸோ இதனால தான் அந்த 4 பேர் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி 4 பிளேயரும் ஓரளவு சேஃபா இருப்பாங்க. 50-74 பிருத்யூஷா, குர்னால் பாண்டியா, யாஸ் தக்கூர், மயங்க் யாதவ். ஸோ இந்த 4 பேரும் இருக்காங்க. ஸோ இதுல பிருத்யூஷாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவரை வந்து நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 30 ரன் குயிக்கா பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடிடுவாரு. குர்னால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 15+ ரன் அடிப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. யாஸ் தக்கூர், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே டெத் ஓவர்ல போல் பண்றாருங்க. ஸோ அது வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ யாஸ் தக்கூருக்கு கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காரு. மயங்க் யாதவ் 50% தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் விக்கெட்ஸ், ஒரு விக்கெட் சம்திங் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தாரு. நல்ல ரா ஃபேஸ்ல போல் பண்றாரு. ஸோ கண்டிப்பா அவுட் தான் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் யாஸ் தக்கூர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ட். மயங்க் யாதவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கலீல் அகமது, நவீன் உல்லக். ஸோ கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க. அந்த செகண்டா போல் பண்றப்போ அவரோட ஓவரை அந்த 16 ஓவருக்கு மேல 1 or 2 ஓவர்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுவே ஃபர்ஸ்டா போல் பண்றப்போ அவரோட ஓவரை 15 ஓவருக்குள்ளேயே முடிச்சுட்டு அவரை வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயரை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ கலீல் அகமது செகண்டா போல் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு, இம்பார்ட்டன்ட் பிக்காவும் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டா போல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தான். ஸோ நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பார். லக்னோ சூப்பர் ஜெயின்ட்காக டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஸ்னா, இசாந்த் சர்மா. ஸோ ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும் 21% செகண்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும். இசாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இசாந்த் சர்மாவுக்கு. அபிஷேக் போரல் இம்பாக்ட் பிளேயரா தாங்க உள்ள வராரு. அவர் வந்து டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகி இவர் வந்து பேட்டிங்ல வந்து ஒரு 25% வரைக்கும் அடிக்கணும். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாதது அவருக்கு மைனஸ். இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வராரு. ஸோ அது ஒரு மைனஸ் அவருக்கு. ஜே ரிச்சர்ட்சன் இந்த மேட்ச் அவர் தாங்க ஒரு ஹீரோவா இருக்க போறாரு. கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு. நல்ல வேகத்திலையும் போல் பண்ணக்கூடியவர், 145 வேகத்திலையும் போல் பண்ணக்கூடியவர். அதே சமயத்துல கொஞ்சம் எக்கனாமிக்லாம் போல் பண்ணுவார். தென் வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. பேக் ஆஃப் த ஹேண்ட்ல நிறைய ட்ரை பண்ணுவாரு. ஸ்லோவர் பால் நிறைய ட்ரை பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா ஒரு T20க்கு ஆப்டான ஒரு பவுலரா வந்து ஜே ரிச்சர்ட்சன் இருப்பாரு. ஸோ லலித் யாதவ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இன்சீல் ட்ரெண்ட் குயின்டன் டிகா கொடுப்பாரு. அதுல அவர் விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து 15+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு இருக்கும். அந்த சின்ன ட்ரெட்டை சமாளிச்சு குயின்டன் டிகா போயிட்டாருன்னா அவர் 30+ ரன் அடிச்சுட்டு போயிடுவாரு. ஆயுஷ் பதோனி, லக்னோ சூப்பர் ஜெயின் கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. நீங்க வந்து டெல்லிக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல ஆயுஷ் பதோனி தாங்க மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா அவர் வந்து மிடில் வந்து ஸ்கோரை மாத்தி கொடுத்துருவாரு. மணிமாறன் சித்தார்த் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. மினிமம் 2 ஓவர் தாங்க அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் கிடைக்கலாம் அவருக்கு. தீபக் ஹுட்டா இந்த மேட்ச் அவர் உள்ள இருந்தாருன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்காங்க. அதுலயும் பர்டிகுலர் 1 டவுன் வராருன்னா ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட கொடுத்து பாத்துக்கோங்க. ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அது எந்த அளவுக்கு பிளஸும் அந்த அளவுக்கு மைனஸும் கூட. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடுறப்போ ஒரு மிஸ் அவுட் ஆகி அங்கேயே டாப் ஏஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஆனா அவர் மோஸ்ட் ஆஃப் விஷஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. வந்தாலுமே ஒரு 5% தான் இருப்பாரு. கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது 1 டவுன் வராருன்னா குயிக்கா ஒரு 25-30 ரன் அடிச்சுட்டு போயிருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட வந்துருவாரு. முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்டா பால் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க முகேஷ் குமாருக்கு. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா KL ராகுலுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர். ஸோ டேவிட் வார்னர், ரிஷப் பந்த் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து கொடுத்துருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பனன்ட்ஸ். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம யாராவது ட்ரை பண்ணலாம்னா தீபக் ஹுட்டா இருக்காரு. 1 டவுன் வராருன்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரவி பிஸ்னாய் செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நவீன் உல்லக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கிராண்ட் லீக்ல
கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக் அவர் உள்ள இருந்தாரு, 1 down வராரு அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு கிராண்ட் லீக் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் அவரோட ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவருங்க. ஸோ பயங்கரமா ஆடக்கூடியவர். பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இது வரைக்கும் ஆனதில்லை, அது ஒரு மைனஸ் இருக்கு. ஒரே ஒரு டீம்ல சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு ஒன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் செகண்டா பவுல் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்னா கலீல் அகமதுக்கு ஒன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜே ரிச்சர்ட்சனுக்கு ஒன் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.